அனைவருக்கும் வணக்கம். அதாவது போன வீடியோ பேசையில நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து சில நண்பர்கள் வந்து, "அப்ப நீங்க வந்து விஜய் தான் கட்சி தொடங்கிட்டாரே, நீங்க ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கணும். உங்க ஆள் கட்சி தொடங்கிட்டாருன்னா அங்க போ வேண்டியது அப்படின்னாங்க. அது உண்மைதான். நம்ம வந்து விஜய் ரசிகர் தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவரு எப்படி உடை அணிவாரோ அந்த மாரி உடை. அது எனக்கு இப்ப கொஞ்சம் வருஷம் ஆயிட்டனால, சரியா படம் பேர்லாம் ஞாபகம் இல்ல. இப்ப யூத்ன்னு நெனைக்கிறேன். அந்த படம் பேர் வந்து யூத்ன்னு நெனைக்கிறேன். அந்த படத்துல வந்து யூத்தா? இல்ல வந்து லவ் டுடேவா? எனக்கு சரியா தெரியாது. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் வச்சு சட்டை போட்டிருப்பாரு. அது மாரி சட்டை போடுறது. அப்புறம் ஒரு படத்துல ஒரு கிளாஸ் போட்டிருப்பாரு. அந்த மாரி கிளாஸு. அதுக்கப்புறம் ஷாஜகான் படத்துல வந்து கழுத்த ஒட்டி செயின் போடுறது. இந்த மாரிலாம் வந்து நெறைய அந்த டைம்ல வந்து பண்ணியிருக்கோம். ஆனா வந்து இந்த தீவிர ரசிகரான்னா அப்படி கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிலாம் போய் பார்க்கணும். அடிச்சு முடிச்சுட்டு கூட்டத்துல. அப்படி அப்படி ஒரே ஒரு படம் பார்த்தோன்னா, கில்லி மட்டும் அந்த மாரி பார்த்துருக்கோம். வேற ஒண்ணும் என்ன சொல்றது, நான் வந்து நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸான நண்பர். அவரு இப்ப இல்ல, இறந்துட்டாரு. ஆனா மத்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அந்த இறந்து போன நண்பரும் நானும் மட்டும், நாங்க வந்து விஜய் ஃபேன்னே வெளில பெருசா சொல்ல மாட்டோம். என்ன அப்டின்னா, அன்றைக்கு உள்ள காலகட்டம் அந்த சூழல்ல வந்துட்டு, விஜய் வந்து யாராவது பேசினா கூட பிடிக்காது. அதனால நான் அஜித் ஃபேன் சொல்லி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர் வந்து எல்லாரையுமே நம்ப வச்சுட்டோம். நாங்க வந்து அஜித் ஃபேன். நம்ப வச்சுட்டோம். அஜித்த பிடிக்காம கிடையாது. ஆனா ஃபேன் அப்படிங்கையில அது ஒரு மாரி இருக்கும் இல்லையா? அதனால சரி அப்ப நமக்கு வந்து அ தவறா பேசினா பிடிக்காது அப்படிங்கையில அஜித் ஃபேன்னு சொல்லிட்டு, என் பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ரெட்டுன்னு சொல்லி தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. நண்பர்கள் நெறைய பேர் அந்த டைம்ல. அப்படியான காலகட்டங்கள். ஏன்னா எங்க கம்பெனிலலாம் அடிச்சுக்குவாய்ங்க. 2 டீமா இருப்பாய்ங்க. என் கூட வேலை செய்ற ஒரு டீமு, இன்னொரு எதிர் டீமு. இது என்ன அப்படின்னா, இங்கிட்டு ஒரு 4 பேரு விஜய் ரசிகராவும், அங்கிட்டு ஒரு 4 பேர் அஜித் ரசிகராவும். அதில திடீர்னு சண்டை போட்டு அடிச்சுக்குவாய்ங்க. அப்ப இந்த மாரி இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. சரி இதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கையில, அப்ப வந்து அ சரி நம்ம முன்னாடி ஏதாவது பேசுவாங்களே அப்படின்றக்காண்டி, அ நாங்க வந்து அஜித் ரசிகர் அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படி முடிஞ்ச அளவுக்கு அப்படியே தான் மேக்கப் பண்ணுவோம். முடிஞ்ச படத்துக்கு போவோம், பார்ப்போம். எப்பயுமே வந்து அந்த முன்னாடி சொன்ன மாரி, அந்த நாளு, கூட்டம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போய் பார்க்குறது. என்ன பேசுறாங்க? அந்த படத்துல என்ன கதை? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மனப்பக்குவம் வந்து அப்பயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவுல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசாகுது. அப்ப இங்க என்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கையில, அ நெறைய விஷயம் நம்ம அப்படியே வாழ்க்கையில நெறைய விஷயம் மாறலையா வயசா வயசா சில விஷயங்கள் அப்படியே மாறிக்கிட்டே வருது. மாறையில நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு படம் இருக்கு அப்படின்னா, அந்த படத்த எப்படி பார்க்கணுங்கிற அறிவு வளரக்கூடிய நேரம் ஆயிருச்சு. நான் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல விஜய்லாம் ஒரு நடிகரே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் உண்மை. விஜய் வந்து அ இந்த நடிப்பு, அதனுடைய திறமை அப்படின்னு வந்துட்டா, விஜய் வந்து அதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டாரு. நான் சொல்றேன் படிப்படியா சொல்றேன். நான் பார்த்த அந்த அந்த வயசுல வந்து ஒரு பெரிய ஒரு இதா தான் இருந்திருப்பேன். காதலுக்கு மரியாதை படமா இருக்கட்டும். நான்லாம் லவ் பண்ணையில அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம எட்ட நிக்கணும், அந்த பொண்ணுகிட்ட போகக்கூடாது அப்படி அந்த மாரிலாம் உண்மையிலுமே வந்து அதெல்லாம் அப்ப முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணோம். ஒரு நல்ல ஒரு இதுதான் இருந்துச்சு. அ ஏன் விஜய் வந்து ஒரு நடிகர் இல்ல அப்படின்னா, அடுத்தடுத்து நாம நம்மளுடைய அனுபவமா இருக்கட்டும், சுற்றுச்சூழல், நண்பர்கள் வட்டாரம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் வந்து நமக்கு மாற ஆரம்பிக்குது. அதுல நெறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுல நாம பார்க்குற கேரக்டர தான் நம்ம வந்து உண்மைன்னு நெனச்சுட்டு நம்புறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது என்னைக்கு தெரிஞ்சுச்சோ, அன்னையிலருந்து வந்து பெருசா யாருக்குமே ரசிகரா இருக்கிறதுக்கு நான் இப்ப விரும்புறதில்ல. அம் ஏன்னா, இப்ப நம்ம விஜய் அப்படின்ற ஒரு நபர நினைக்க வேண்டாம். நீங்க எந்த நடிகர எடுத்துக்கிட்டாலும் சரி, திரையில தோன்ற அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம ரசிகராகி அப்படி இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருத்தங்க உண்மையிலுமே இருப்பாங்களான்னா, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப பொய்யான ஒரு பின்பத்தை உண்மைன்னு நினைச்சு நம்பி முட்டாளா இருக்கிறத விட, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சராசரி மனுஷனா எல்லா படங்களையும் பார்ப்போம் அப்படிங்கிறது தான். அப்ப எவ்வளவு முட்டாளா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம அம் அ என்ன படம் சொல்றது? அ அ திரை இந்த தமிழ் திரையுலக வந்து அ தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்காங்க அப்படின்னா 2 பேர் தான் அதிகபட்சமா ரொம்ப காலம் வச்சிருந்தவங்க. ஐயா ரஜினிகாந்தும், கமலஹாசனும். அப்ப கமலஹாசன் வந்து நாயகன் ஒரு படம் எந்த இயர்ல வரலாம்னா, ரொம்ப சின்ன பையன். ரொம்ப நமக்கு அவ்வளோ பெருசா விவரம் தெரியக்கூடிய வயசு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சினிமா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அறிவு வர்றப்ப, நம்ம ஒரு பொய்யான கதாபாத்திரத்த வந்து உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோமே. இப்ப இப்ப ரஜினிகாந்த் வந்து பாஷா படத்துல எல்லாரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனம் அது. நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாரி. இப்ப பொண்டாட்டிட்ட போயிட்டு நான் அது மாரி பேசணும்னா சோறு கிடைக்காதுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்ப இந்த 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 பொய்ய வந்து நம்ம நம்பக்கூடாது. உண்மை என்னன்னு தேடணும். இதுக்கு பின்னாடி எத்தன பேரோட உழைப்பு இருக்கு? இவங்க யாரு? என்னலாம் பண்றாங்கன்னு பார்க்குறப்ப, அப்ப எனக்கு வந்து உண்மையிலுமே விஜய்லாம் வந்து ஒரு ஒரு நடிகரா கூட பெருசா ஒரு நடிகருக்கு கூட லாயக்கு இல்லையோ! அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். ஏதோ குறைவா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. உண்மைய பேசுறோம் அவ்வளோதான். இப்ப நாயகன் படம் வந்து எத்தன வருஷம் இருக்கும்? தெரியல எனக்கு. நான் சின்ன பையன் வருஷம் இருக்கும். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் வந்து பாதி படத்துல வந்து ஒரு வயசு பையனாவும், ஒரு நல்ல ஒரு இதாவும் இருப்பாப்ல. அடுத்து பாதி படத்துக்கு வந்து ஒரு 2 பிள்ளைகளுக்கு அப்பாவா இருப்பாரு. ஸோ இந்த வயசு கம்மிங்கிற அந்த தோற்றத்துக்கு வயசான ஒரு தோற்றத்த அந்த இயக்குனர் குடுத்திருக்காரு. மணிரத்னம் குடுத்திருக்காரு. ஆனா, அவர் பார்த்தீங்கன்னா,
இப்ப அந்த சிறு வயசுக்கு என்னமோ அத நடிச்சிருப்பாரு. அடுத்து அந்த வயசான தோற்றத்துக்கு அந்த அ குரல் வளமா இருக்கட்டும், இல்ல உடல் மொழியா இருக்கட்டும், அத்தனையுமே மாத்தி, அந்த வயசுல எப்படி ஒருத்தர் வந்து செயல்படுவாரோ அப்படியே இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து நடிப்புன்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ தனுஷ் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனா ஜெய்பீம்ல வந்து அண்ணன் சூர்யா வந்து ஏன்னா அவங்கலாம் அவங்க தன்ன தானே தீட்டிக்கிட்டு அ வ எப்படி சொல்றது? தனக்குன்னு ஒரு அடையாளத்த வந்து உருவாக்கணும்னு நெனச்ச ஒரு மனிதர். எனக்கு வந்து ஜெய்பீம்ல வந்து சூர்யா அண்ணன் வந்து அவங்க தல முடி கூட அந்த படத்துல நடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய நடிப்பு திறமைய வெளிக்காட்டுவாங்க. அப்புறம் இவரெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுல ஏதாவது ஒண்ணு செய்வாரா அப்படின்னு நெனச்சவர் தான் தனுஷ் எல்லாம். ஏன்னா சிம்புலாம் வந்து சின்ன வயசுல இருந்திருக்காரு. அவங்க அப்பா இருக்காங்க. அ என்ன சொல்றது? அவருக்கு சின்ன வயசுலயே நடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க அப்பா ஒரு டைரக்டர் நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இப்ப வந்து அவருக்கு வேற மாரியான உலகம். இவருக்கு வந்து இடையில தான் வராரு. இவருக்கு வேற மாரி உலகம். நான் அசூரன்னு நெனைக்கிறேன். அந்த படம் பேரு இல்ல அந்த படம் கதையும் வேற மாரி இருக்குது. நம்ம அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு அப்பாவா இருப்பாரு. அந்த பையன் வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டு மாரி செஞ்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பாப்புல. அ நம்ம தனுஷோடைய பையன். அது அந்த படம் தான் அது நான் சொல்றது. அசுரனா இல்ல வேற ஏதாவது படமா எனக்கு தெரியல. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா கேரக்டருக்கும் அதிலேயே ஒரு சின்ன பையன் மாரியும், ஒரு வயசு பையன் மாரி ஒரு அந்த 2 இதுக்கும் இவ்ளோ ஒரு திறமையெல்லாம் காட்டி அசத்திருப்பாப்புல அப்படியே. அதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. அந்த லெவலுக்கு நடிப்பு திறமை அதாவது பட்டம் நமக்கு ஒரு வேலை குடுத்தா நம்ம எந்த அளவுக்கு அத வந்து சரியா செய்றோமோ, அப்பதான் அந்த வேலையில நம்மள வச்சிருப்பாங்க இல்லையா? அது மாரி திரையுலகம் அப்படிங்கையில அந்த அந்த கேரக்டரா மாறுறது. அந்த டைரக்டர் என்ன சொல்றாரோ, அதை உள்வாங்கி அந்த கேரக்டரையும் சரியா செஞ்சு குடுக்குறவங்க தான் நடிகர்கள். அதுல வந்து சிறப்பா வந்து இவரெல்லாம் அ ரொம்ப அசாத்தியமான நடிப்பு அந்த படத்துல. உண்மையிலுமே வந்து அதெல்லாம் சொல்லிக்கிறதுக்கே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப அந்த காலத்துல கமலஹாசன் பண்ணது கூட, அ நிகழ்காலத்துல இப்ப இந்த சமகாலத்துல வந்து நம்ம தனுஷ் அண்ணன் பண்ணது கூட, சூர்யா அண்ணன் பண்ணது கூட, விஜய்னால பண்ண முடியல. எந்த படம்னு பார்த்தீங்கன்னா, பிகில்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுலயும் அந்த அப்பா பையன் கேரக்டர் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு உடல் மொழி மாற்றமோ, இல்ல இந்த குரல் மாற்றமோ எதுவுமே இருக்காது. சாதாரணமா. இன்னும் சொல்லப்போனா விஜய் நடிச்ச படம் வந்து பெரும்பாலான படங்கள் அ அ அ என்ன சொல்றது? ஹிட்டான நல்ல பட்டி தொட்டியெல்லாம் போய் பரவுன படம்னா, "பூவே உனக்காக". அந்த "பூவே உனக்காக" மலையாள படம். அதுக்கப்புறம் கில்லி, அ ப போக்கிரி இதெல்லாம் வந்து தெலுங்கு படம். அது எல்லாமே எங்க ஹிட் ஆகுதோ அத தூக்கி தூக்கி நடிச்சு தன்னை வந்து முன்னிறுத்திக்கிட்டாரு. இதுல அஜித் வந்து அவர பேசாம இந்த ஏன்னா சினிமான்னு பேசல, அவர் பேசாம விஜய் பேசிட்டு அவர் பேசலாம் இதாயிடும். உண்மையிலுமே ஒரு கட்டத்தில வந்து அஜித் ரசிகரா மாறுற அளவுக்கு அவருக்கு அவர் வந்து திரையுலகுல பெருசா அவருக்கா சொந்தமா ஆர்வம் இல்லையா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த சிட்டிசன் படம். சிட்டிசன் படத்தில 2, 3 விதமா வந்து பண்ணியிருப்பாரு. அதில ஒரு அரசியல்வாதி மாரி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வந்து அது அந்த அப்புறம் ஒரு மாரி கலெக்டர் மாரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசுறது ஏதோ ஞாபகம் மறதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசாத்தியமான நடிப்பு திறமை உள்ளவர். அவரு வந்து எப்படின்னு சொல்றது தெரியல. அவரு வந்து நெறைய படங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனா அவருக்கு சொந்தமா விருப்பம் இருக்குல்ல யாருக்குமே. அவருக்கு வந்து அந்த ரேஸ்ல தான் சின்ன வயசுல வந்து நெறைய ஆர்வம் இருந்திருக்கு. இன்னைக்கு அதுல இருக்கிறாரு. அதுலயும் ஒரு வெற்றியாளனாவே இருக்கிறாரு. அதுக்கும் நமக்கு பெருமை தான். ஏன்னா தமிழ் சினிமால இருந்து தமிழ் சினிமால நெறைய நல்ல படங்கள் குடுத்து, பல பேருக்கு வாழ்க்கை குடுத்து, இன்னைக்கு வந்து வேற ஒரு இதுல இருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம அதையும் பாராட்டி தான் ஆகணும். அப்படி வந்து பெருசா வந்து ஒரு திறமை இருக்கிற மாரி தெரியல. அதை தாண்டி இன்னைக்கு அரசியல் பேசுறாரு. அரசியல்ல வந்து முன்னாடியே சொன்னதுதான். அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சி, சீமான். சீமான் அரசியலுக்கு முன் அரசியல் வேற ஒரு அரசியல். நாம் தமிழர் கட்சி சீமான். சீமான் அரசியலுக்கு பின்பு வர அரசியல் வேற. இதுக்கு அப்புறம் வந்து முட்டாள்தனமா விஜய் மாரி இல்ல, விஜய் மட்டும் இல்ல, விஜய் மாரி யார் ஒருத்தருமே இங்க வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஏன்னா, அ இப்ப இந்த விஜய் உருவாக்குன ஆட்கள்லாம் பார்க்கணும். இப்படி ஒரு சமுதாயத்துல வாழ்றதுக்கு ஒண்ணு நாம தூக்கு மாட்டி சாவணும். இல்ல அவைங்க எல்லாம் கூட்டணி டிஸ்ல செத்தரணும். உண்மையிலுமே அப்படிதான் இருக்கு. இப்ப நடந்த கூட்டத்துங்களுக்குள்ள பேசுனது சில விஷயங்கள்லாம் ஒரு அம்மாலாம் வந்துட்டு 2 புள்ள இருக்குங்க. 2 புள்ளையும் விட்டுட்டு எப்படியாவது சார பார்க்கணும்னு நான் வந்தேங்க. இப்ப இதுங்கலாம் எதுக்கு அப்படின்ற மாரி தோணுது. இவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? இவங்கனால என்ன புண்ணியம் நடக்குது? இவங்க ஒரு இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு பொண்ணு வந்து ஐயா ஸ்டாலினையும், அண்ணன் சீமானெல்லாம் அது வயசுக்கு மீறின பேச்ச பேசிட்டு போகுது. இன்னைக்கு அது தெரிஞ்சு பேசுதா, தெரியாம பேசுதாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஒரு காலகட்டம் கடந்து அவங்களுக்கு திருமணமாகி, சரியா இப்ப அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற வயசுக்கு அவங்க புள்ள வந்து இந்த காணொளிய பார்த்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், "உனக்கா நான் பிறந்தேன்னு" கேக்குங்க. அப்படிதான் கேட்கும். அந்த மாரி ஒரு கேவலமான ஒரு சமூகத்தை வந்து நடிகர் விஜய் உருவாக்க பார்க்கிறார். அது ஒரு அரசியலுக்கே தேவையற்ற ஒரு படமே நடிக்கலாம். அது அவருக்கு வந்து பாதுகாப்பு, அவருக்கு வந்து என்ன சொல்றது, இந்த கேரியர் உச்சத்துல இருந்தாலும் அவர் அந்த உச்சத்திலேயே இருந்துட்டு போறது, ஒரு ரசிகனா நான் வந்து சொல்றேன் அவருக்கு வந்து நல்லது. ஏன்னா ஆக்சுவலா படமே பெருசா நடிக்க தெரியல. அவருடைய நல்ல நேரம் வந்து ஏதோ கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. நல்ல ரசிகர் பட்டாளங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து குறை சொல்றது கிடையாது. ஆனா வந்து அரசியலுக்கு அன்ஃபிட். இந்த காலத்திலயும் வந்து அவர் அரசியல் கத்துக்க போறதும் கிடையாது. அவர்களுடைய என்ன சொல்றது ரசிகர்கள வந்து அரசியல் படுத்த போறதும் கிடையாது. அப்ப நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு தான். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் அந்த காணொளி பதிவு பண்ணேன். நாம
திரையில பார்க்குற அந்த கேரக்டர் உண்மைன்னு நெனச்சு, அதுக்கு நம்ம ரசிகரா இருக்கோம். அது வந்து தவறுங்கிறத எல்லாருமே உணரணும். அந்த ஏதோ ஒரு டைரக்டர் அவருடைய மூளையில தோணுன ஒரு கற்பனை, அந்த கற்பனையோட வடிவம் ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை தான் நம்ம திரையில பார்த்து ரசிக்கிறோம். அதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. நாம அந்த பொய்யான கதாபாத்திரத்தை உண்மைன்னு நெனச்சுக்கிட்டு, அதுக்காக நம்மளையும் மாத்தி, அவங்களையும் வந்து ஏதோ ஒரு கடவுள் போல பார்க்கிறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு சத்தியமா இப்ப நான் பேசுறது இப்ப புரியலனாலும், ஒரு கட்டத்துல புரியும். அது புரியிறப்ப பலத இழந்திருப்போம். நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு நீங்க இந்த அரசியல் வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும் நீங்க. புரிஞ்சுக்காம வந்து ஒரு ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனாலயே விஜய்க்கோ இல்ல யாருக்குமே வந்து ஓட்டு போடணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன். நீங்க எல்லாம் உடனே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும். நீங்க நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னாலே அதுக்கு ஒரு தகுதி வேணும். நாம் தமிழர் கட்சிய பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும். முழுசா இல்லனாலும் ஒரு பாதியாவது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்து நான் இவங்க சொல்றது எல்லாமே எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு இது சரின்னு தோணுது. அடுத்த தலைமுறை வாழ்றதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் சரின்னு நெனைக்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். சாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, இல்ல இவங்க சொல்றதெல்லாம் சாத்தியத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு நெனைக்கிறவங்கலாம் அதெல்லாம் அவங்க வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு சொல்றேன். இது எதெல்லாம் உங்களுக்கு வந்து அ நம்ம எதுவுமே வந்து என்ன சொல்றதுன்னா, சாத்தியத்திலிருந்து ஒண்ணு பிறக்காது. நமக்கு தேவை அப்டின்னா, அது வந்து நாம செஞ்சு தான் ஆகணும். இன்னைக்கு வந்து காலகட்டத்தில நாம் தமிழர் கட்சி பேசுற அரசியல், அ நம்ம நெனைப்போம். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் தமிழர் கட்சி, இந்த அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி வென்றுச்சுன்னா, அ இந்த ரோல் மாடல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அந்த ரோல் மாடலா நாம் தமிழர் கட்சி இருக்கும். இந்தியா முழுக்க இதே போல ஒரு கட்சி தொடங்கணும். நாம் தமிழர் கட்சி மாரி ஒரு கட்சி தொடங்கணும். சீமான் என்ன மாரியான திட்டங்கள் வச்சிருக்காரோ, அதே திட்டங்கள நாமளும் பண்ணணும்னு, அதுக்கப்புறம் நெறைய பேர் உருவாவாங்க. அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய மட்டும் இல்ல. என்னைய மாரி இருக்கிற பல பேரோட பெரும் நம்பிக்கை அது. கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு நாம இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் இருக்கா என்னங்கிறதெல்லாம் அது இறந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா வாழும்போது இந்த பூமி தான் சொர்க்கம். இந்த பூமிய சக மனுஷனுக்கும், அடுத்த தலைமுறைக்கும் நாம வந்து சொர்க்கமா வச்சுட்டு போறதோட கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நன்றி. நன்றி.